எதிர்பாராம எனக்கு வேற இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, என்னால எதுவுமே செய்ய முடியல. கண்மணி இருந்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாம எல்லா வேலையும் யாரும் சொல்லாமலே செஞ்சு முடிச்சிட்டு போயிடுவா. அவ இல்லாததுனால எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது. ஏன் அவ இல்லன்னா என்ன? அவ இல்லன்னா இந்த வீட்டுல எந்த வேலையுமே நடக்காதா? ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைன்னா மத்தவளுங்க என்ன பண்றானுங்க? உனக்காக எப்பவுமே நின்ன என் பேரனை நீ அசிங்கப்படுத்திட்டு போன. இந்த ஊரே வேந்து போற மாதிரி அவனுக்கும் ஆசைப்பட்ட வெண்ணிலாவுக்கும் எப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறத மட்டும் பாரு. அவங்களோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா இவளுக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பணுமா? அப்பதான் இவ பயிரஞ்சு சாகிறத பார்த்து நாம என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளவுதான். அவங்களோட கல்யாணம் தான் உன்னோட கடைசி பக்கம். அதுக்கப்புறம் என் பேரனோட வாழ்க்கையில உனக்கு இடம் இல்ல. போதும், நிறுத்துறீங்களா? என்ன என்னமோ நான் உங்க பேர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட மாதிரியும் எங்களை பிரிச்சுனாதீங்கன்னு கெஞ்சின மாதிரியே பேசுறீங்க. நீங்க யாரு இனிமே அவர் வாழ்க்கையில எனக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு? அதுக்கு முன்னாடியே அவரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அந்த உறவை முடிச்சிட்டு வந்தவன் நான். யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சேன்னு பேசாதீங்க. எனக்கா கொஞ்சம் சாப்பிடுங்க. உனக்கு அறிவு இல்ல, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இது அன்னி செஞ்ச ஐடியா சார். முதல்ல ஓகே சார்.